உதயநிதி விளையாட்டா மந்திரியா இருக்காருன்னு சொல்லுங்க. என்ன விளையாட்டு மந்திரியா விளையாட்டா மந்திரியா இன்னும் இருக்கட்டும். அவருக்கு நீங்க லேபிள் ஒன்று எக்ஸ்ட்ராவா ஒட்டுறதுனால என்ன மெட்டீரியல் சேஞ்ச் வரப்போகுது? இதனால தமிழ்நாட்டில் நிர்வாகத்தில் ஏதாவது மாற்றம் வருமா? நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னு சொல்கிறீங்க, இல்லை துணை முதல்வர்னு சொல்கிறீங்க, இல்லை ஆக்டிங் முதல்வர்னு சொல்கிறீங்க. எதை சொன்னாலும் அதனால நிர்வாகத்தில் மாற்றம் வரப்போகுதா? நத்திங். எதுக்கு நாம் இஷ்யூ இல்லாததையே இஷ்யூ ஆக்கி பேசி கொண்டு இருக்கணும்? ஊடக நண்பர்கள்ட்ட என்னோட வேண்டுகோளே, டோன்ட் மேக் நான் இஷ்யூஸ் இன்டு இஷ்யூஸ்ங்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் என்னவா இருந்தாலும் அது எந்த பாதிப்பையும் தமிழ்நாட்டில் நிர்வாகத்தில் ஏற்படுத்த போவது இல்லை. அப்படி இருக்கிறத ஒய் ஷுட் வி டிஸ்கஸ்? தேவையற்ற விவாதம். அதனால் இந்த தேவையற்ற விவாதத்துக்கு ராஜா ஒரு டூலா இருக்க விரும்பல. நன்றி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பாஜக கூட்டணி இல்லாத இதுதான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா கூட்டணிக்குள்ள அவங்களுக்குள்ள குழப்பங்கள் இருக்கு. நான் என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில ஏதோ கொந்தளிப்பு இருக்கிறது நமக்கு தெரியுது. என்ன ஏன்னா அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநர் அவர்களுடைய டீ பார்ட்டியில் கலந்துருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியும் கலந்துருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொண்டு அதனுடைய கூட்டணியில் ஒருத்தர் கூட கலந்துக்கல. அது காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அல்லது விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், அவங்க யாரும் கலந்துக்கல. அதுலேருந்து there is some simmering discontent within DMK அலையன்ஸ்னு தெரியுது. பொறுத்து பார்ப்போமே, அது வெளியில் வெடிச்சு வரட்டுமே. அதனால எதிர்பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி சொல்லும் போல இது உண்மையிலே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணியோட ஆரம்பம் இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு எகைன் அர்த்தமற்ற பேச்சில் ஒன்று. அதனால அதில் நான் தான் சொல்றேனே, எல்லா கட்சியினரையும் பர்சனலாக இன்றைக்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப் உண்டு. அன்றைக்கி கூட இதில் ஆளுநருக்கு போயிருந்த பொழுது எல்லாரையும் சந்தித்து பேசிகிட்டு இருந்தேன். அதனால் இந்த மாதிரியாக இருக்கிறதுக்கு பேரெல்லாம் ரகசிய கூட்டணி, அது என்ன உறவா, நல்ல உறவா, கள்ள உறவா, இதெல்லாம் அனாவசியமான பேச்சுக்கள், முதிர்ச்சியற்ற பேச்சுக்கள். இது தேவையில்லை, தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம், வாழ்த்தணும், வந்தோம்.